மீன ராசி அன்பர்களுக்கு இந்த 2026 என்ன மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போகுது? 12 ராசிகள்ல இந்த மீன ராசி தான் தன்னுடைய வாழ்க்கையில அதிகப்படியான ஒரு ஏமாற்றத்தை அனுபவிப்பவர்கள். நீங்க உங்களுடைய உறவுகளோட இருக்க முடியாது, எல்லாரையும் பிரிந்து தனியாக இருக்கணும், இந்த மாதிரியாக எல்லாம் அந்த வெளிநாட்டு வாய்ப்புகள்லாம் ஒரு எட்டாக்கனியாக இருந்த இந்த மீனராசி என்பர்களுக்கு இந்த 2026ல ஒரு நல்ல ஒரு வசதிகளையும் வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். எதற்காக நீங்க எது நாள் வரைக்கும் காத்துட்டு இருந்தீங்களோ அது எல்லாமே இந்த வருடத்துல முழுமையாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது. உறவுகள் ரீதியான சில விஷயங்கள்ல ரொம்ப கேர்ஃபுல்லா டிசிஷன் எடுக்கக்கூடிய ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 வருடங்களாக மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை அனுபவித்த இந்த மீனராசி என்பர்கள் இந்த வருடத்துல ஒரு புதுவிதமான ஒரு வாழ்க்கை பயணத்தை தொடங்குவதற்குண்டான ஒரு நேரமாகும். பூரட்டாதி, உத்திரட்டாதி, அடுத்து ரேவதி, இந்த 3 நட்சத்திரத்துல எந்த நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறீங்களோ அந்த நட்சத்திரத்துல அம்பாளுக்கு போய் நீங்க விளக்கு கண்காணாத இடத்துக்கு போறதுதான் நல்லது. இந்த மீனராசி என்பர்கள் அரசாங்க துறையில இருக்கக்கூடியவர்களுக்கு. உலகெங்கும் இருக்கும் பக்தி இன்ஃபோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு 2026 புத்தாண்டு பலன்கள். இந்த 2026 ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் நல்ல விதமான ஒரு மாற்றத்தையும் ஒரு தொடக்கத்தையும் கொடுப்பதற்குண்டான முழுமையான ஒரு தெய்வ பிரார்த்தனையை பிரார்த்தித்து நம்ம இந்த கணிப்புகளை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். இந்த ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் இந்த வருடத்துல என்னென்ன மாதிரியான ஒரு சேஞ்சஸ் கிடைக்க போகுது, அந்த சேஞ்சஸை நீங்க எந்த மாதிரி கையாளணும் அப்படின்றதையும் நம்ம இந்த பதிவுல தெளிவா சொல்லியிருப்போம். இந்த வருடத்தில் 4 முக்கிய கிரகங்களாகப்பட்ட அந்த குரு பகவான், சனி பகவான், ராகு, கேது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிரகங்களின் கோச்சார நிலவரங்களை வைத்துதான் நம்ம இந்த கணிச்சு சொல்லியிருக்கிறோம். இதுல குரு பகவான் பாத்தீங்கன்னா வருடத்தின் தொடக்கத்துல வக்ரமாக மிதுன ராசியில இருக்கிறார். அப்புறம் ஜூனுக்கு மேல அவர் கடக ராசியில உச்சம் பெறுகிறார். அப்புறம் அக்டோபருக்கு மேல அந்த சிம்ம ராசிக்கு பயிற்சியாகி போகிறார். இந்த வருடத்திலேயே 3 விதமான ஒரு மாற்றங்களையும் இந்த குரு பகவான் நமக்கு ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் கொடுக்க போறார். அடுத்து சனி பகவான் ஃபர்ஸ்ட் ஆஃப், அதாவது ஜூலை வரைக்கும் இயல்பு தன்மையோட இருக்கிறார். அடுத்து ஜூலைக்கு மேல வக்ரம் பெறுகிறார். இதனால இருக்கக்கூடிய மாற்றங்களையும் நம்ம சொல்லியிருப்போம். அடுத்து வருடத்தின் இறுதியில தான், அதாவது டிசம்பர் மாசம் தான் அந்த ராகு கேதுக்கள் பயிற்சி ஆகின்றன. ராகு பகவான் மகர ராசிக்கும், கேது பகவான் அந்த கடக ராசிக்கும் பயிற்சியாகி வருகிறார். இதனால என்னென்ன ஒரு மாற்றங்கள் கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம இந்த பதிவுல தெளிவா சொல்லியிருப்போம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ். மீன ராசி அன்பர்களுக்கு இந்த 2026 என்ன மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போகுது? 12 ராசிகள்ல இந்த மீன ராசி தான் தன்னுடைய வாழ்க்கையில அதிகப்படியான ஒரு ஏமாற்றத்தை அனுபவிப்பவர்கள். விரயஸ்தானத்துல இருக்கிறதுனால அந்த ஏமாற்றம் அப்படின்றது அதிகமாக இருக்கும். யாரை நம்பி சில பொறுப்புகளை இவர்கள் ஒப்படைத்தார்களோ அவர்கள் மூலமாகவே அதிகப்படியான ஒரு ஏமாற்றத்தை அனுபவிப்பவர்களும் இந்த மீன ராசி என்பவர்களாக தான் இருப்பாங்க. இந்த மீன ராசி என்பவர்களுக்கு ஜென்ம சனி ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த இடத்துல இவர்களினுடைய லைஃப்ல இருக்கக்கூடிய சில விஷயங்கள்ல முக்கியமான ஒரு மாற்றத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்க போகுது. வேலை ரீதியாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த வேலையில ஒரு திருப்பங்கள் ஏற்படுறதுக்கும் அந்த வேலையில முக்கியமான மாற்றங்களை செய்வதற்கும் உண்டான ஒரு காலகட்டமாக தான் இந்த 2026 இருக்க போகுது. வெளிநாட்டுக்கு போக முடியுமான்னு இப்படியே யோசிச்சுட்டு இருந்த நிறைய நபர்கள், மீனராசி என்பவர்கள் இந்த வருடத்துல அதற்குண்டான முயற்சிகளை செய்து நல்ல வெளிநாட்டு வாழ்க்கையை அனுபவிப்பதற்குண்டான ஒரு தருணம். ஜென்ம சனி இந்த மாதிரியான வேலையெல்லாம் செஞ்சு விட்டு போயிடும். அதாவது நீங்க உங்களுடைய உறவுகளோட இருக்க முடியாது, எல்லாரையும் பிரிந்து தனியாக இருக்கணும், இந்த மாதிரியாக எல்லாம் அந்த வெளிநாட்டு வாய்ப்புகள்லாம் ஒரு எட்டாக்கனியாக இருந்த இந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த 2026ல ஒரு நல்ல ஒரு வசதிகளையும் வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். உங்களுடைய ராசி அதிபதி 4, 5, 6 இந்த 3 இடத்துல இந்த வருடம் சஞ்சாரம் செய்யறதுனால சொத்துக்களை வாங்குவதற்கும், வேலை ரீதியான மாற்றங்களை பெறுவதற்கும், வெளிநாட்டுல சொத்துக்கள் வாங்குவதற்கும், வேலையில ஒரு நிரந்தர தன்மையை பெறுவதற்கும் உண்டான 4 முக்கியமான அமைப்புகளை பெறுவதற்குண்டான ஒரு வருடமாக தான் இந்த 2026 இருக்க போது. இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா ரொம்ப பொறுத்திருந்து சில விஷயங்கள் எல்லாம் நீங்க சாதிக்கக்கூடிய ஒரு தருணம். எதற்காக நீங்க எது நாள் வரைக்கும் காத்துட்டு இருந்தீங்களோ அது எல்லாமே இந்த வருடத்துல முழுமையாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது. இந்த 2026 இந்த மீனராசி அன்பர்கள் தன்னுடைய உறவுகள் ரீதியான சில விஷயங்கள்ல ரொம்ப கேர்ஃபுல்லா டிசிஷன் எடுக்கக்கூடிய ஒரு தருணம். ஏற்கனவே சண்டை சச்சரவுகள் இருந்தது அப்படின்னா அதை எல்லாத்தையுமே
கொஞ்சம் நிதானமாக கையாண்டு அதுல இருந்து வெளிவருவதற்குண்டான ஒரு தருணமாக இருக்கும். அவர்களுக்காக, உறவுகளுக்காக நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய ஒரு தருணம். ஈகோ சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல இருந்தெல்லாம் வெளிவரக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த 2026 இந்த மீன ராசி என்பவர்களுக்கு அபரிமிதமான ஒரு லாபத்தை கொடுப்பதற்குண்டான ஒரு ஆண்டாக தான் இருக்க போகுது. உங்களுடைய 12ஆம் இடம், அடுத்து 10ஆம் இடத்துல அந்த ராகு பகவான் இந்த ஆண்டு சஞ்சாரம் செய்யறதுனால தொழில்ல புதுசா முயற்சிகள் எல்லாம் செய்யக்கூடாது. நான் அந்த மலையை பிடிச்சு இழுக்க போறேன், இந்த நதியை சேர்க்க போறேன் இப்படின்லாம் எந்த விதமான புது முயற்சிகளும் இருக்கக்கூடாது. எந்த வேலை செய்யறீங்களோ, எந்த தொழில் செய்யறீங்களோ அதுல லாபம் எப்படி பார்க்கணுன்ற ஒரு முயற்சிகளை எடுங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகளை கொடுக்கறதுக்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த மீன ராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் ஒரு வாழ்க்கை மாற்றத்தை கொடுக்கறதுக்குண்டான ஒரு தருணம். கிட்டத்தட்ட ஒரு 40 வருடங்களாக மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை அனுபவித்த இந்த மீனராசி என்பர்கள் இந்த வருடத்துல ஒரு புதுவிதமான ஒரு வாழ்க்கை பயணத்தை தொடங்குவதற்குண்டான ஒரு நேரமாகவும், இந்த காலகட்டம் அதிலிருந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அமைவதற்குண்டான ஒரு காலகட்டமாகவும் தான் இருக்க போது இந்த மீனராசி என்பர்களுக்கு. இந்த மீனராசி என்பர்கள் ப்ரொஃபஷனல் ஜாப்ல இருக்கக்கூடியவர்கள், லாயர்ஸ், ஆடிட்டர்ஸ், அடுத்து பாத்தீங்கன்னா இவர்கள் அதாவது டாக்டர்ஸ், இந்த மாதிரியான ப்ரொஃபஷனல் ஜாப்ல இருக்கக்கூடியவர்கள் நிறைய ஒரு வேலை சம்பந்தப்பட்ட சில மாற்றத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரம். அவர்களினுடைய உத்தியோகத்துல ஒரு நிரந்தர தன்மையை பெறுவதற்கு உண்டான ஒரு நேரம். இது நாள் வரைக்கும் ஒரு அசிஸ்டண்டா வேலை பார்த்திருப்பீங்க, இல்ல ஒரு பெரிய டாக்டர்ஸ்க்கு கீழே ஒரு பிராக்டிஷனரா இருந்திருப்பீங்க. இது எல்லாமே மாறி உங்களுக்குன்னு சில அங்கீகாரம் அடைவதற்குண்டான ஒரு தருணம். உங்களுக்குன்னு ரெஜிஸ்டர்டா சில கிளினிக்கோ இல்ல ஒரு ஓனா ஒரு ஆபீஸ் போடுறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள் எல்லாம் இந்த மீனராசி என்பவர்களுக்கு இருக்க போது. இந்த காலகட்டம் அந்த பிசினஸ், ரீட்டைல் சம்பந்தப்பட்ட பிசினஸ், சர்வீஸ் ஓரியன்ட் பிசினஸ்ல எல்லாம் உங்களுக்கு நிறைய ஒரு வளர்ச்சிகள் இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இந்த மீனராசி அன்பர்கள் பிசினஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்துல எந்த விதமான ஒரு தாழ்வு சூழ்நிலையில இருந்தாலும், ஒரு வீழ்ச்சியான ஒரு சூழ்நிலையில இருந்தாலும் இந்த 2026ல அதையெல்லாம் மீட்டெடுத்து கொண்டு வரக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும். அதனால இந்த மீனராசி அன்பர்கள் பெரிய அளவுல அந்த பிசினஸ்ல ஒரு மாற்றங்களை எதிர்பார்க்காமல் ஒரு லாபத்துக்காக போராடுங்க. கண்டிப்பா அது உங்களுக்கு நல்ல மாற்றத்தை அமைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த மீனராசி அன்பர்கள் விளையாட்டு துறை சம்பந்தப்பட்ட இடத்துல இருக்கக்கூடியவர்கள் நிறைய ஒரு வெற்றிகள் கை நழுவுவதற்கு உண்டான ஒரு தருணமாக இருக்கும். இதுக்கு காரணமே பாத்தீங்கன்னா உங்களுடைய மென்டலி ஃபிட்டா இல்லாம, ரொம்ப பிசிக்கலி ஃபிட்டா இருந்தா கூட மென்டலி ஃபிட் இல்லாம இருக்கிறீங்க. அதனால அதற்குண்டான சில பயிற்சிகளை செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரம். இஃப் சப்போஸ் விளையாட்டுத்துறையில இருக்கிறவங்க மென்டலி ஃபிட் இல்லை, இதுக்கு நாங்க என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது நீங்க அம்பாளுக்கு விளக்கேற்றுங்க. உங்களுடைய பிறந்த நட்சத்திரத்துல நீங்க அதாவது பூரட்டாதி, உத்திரட்டாதி, அடுத்து ரேவதி, இந்த 3 நட்சத்திரத்துல எந்த நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறீங்களோ அந்த நட்சத்திரத்துல அம்பாளுக்கு போய் நீங்க விளக்கேற்றுங்க. 4 அல்லது 5 தீபம் ஏற்றுங்க. அதே மாதிரி ஒரு கவுன்சிலிங் மாதிரி போங்க, சைக்காலஜி கவுன்சிலிங் மாதிரி போனீங்க அப்படின்னா ஒரு தெளிவு சூழ்நிலை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணமாக இருக்கும். அதனால இது எல்லாமே விளையாட்டு துறையில இருக்கிறவங்களுக்கு, ஏன்னா வாய்ப்புகள் இந்த வருடத்துல உங்களுக்கு கூடி வரக்கூடிய நேரம். அந்த வாய்ப்புகளை நீங்க எதனால தவற விடுவீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரியான மென்டலி ஃபிட்டா இல்லாத போது அதை தவற விடுவதற்குண்டான ஒரு தருணமாக இருக்க போது. மீடியா சம்பந்தப்பட்ட துறையில இருக்கக்கூடியவர்களுக்கு நிறைய அலைச்சல்கள் இருக்கும். உங்ககிட்ட நிறைய ஒரு வாய்ப்புகளை கொடுத்து உங்களுக்கு இன்கம் பாத்தீங்கன்னா கான்ட்ராக்டை விட கொஞ்சம் கம்மியா தான் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு தருணமாக இருக்கும். ஆனா நீங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன, நமக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குமா, நம்மளுடைய திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைக்குமா அப்படின்றதான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க. அதனால இந்த இடத்துல நீங்க வருமானத்தை பத்தி பெரிய அளவுக்கு யோசிக்க மாட்டீங்க. அப்படி யோசிக்காம இருக்கும்போது அதை மற்றவர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். வெளியூர் வெளிநாட்டுல இருக்கக்கூடிய வாய்ப்புகளை எல்லாம் தாராளமா பயன்படுத்துங்க. அது உங்களுக்கு நல்ல ஒரு சேஞ்சஸை உயர்த்தக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அரசாங்க உத்தியோகத்துல வேலை பார்க்குறவங்களுக்கு வேலை இடமாற்றம் செஞ்சுக்கோங்க. நீங்க ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறீங்க அப்படின்னா இன்னொரு டிபார்ட்மெண்ட்ல மாற்றம் செஞ்சுக்கிறது இந்த 7.5 சனியினுடைய பாதிப்பை குறைக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணம். அதனால டிபார்ட்மெண்ட் மாற்றமோ இல்ல இடம் மாற்றமோ டிரான்ஸ்பர்ஸோ வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு இருக்காது. இல்ல அப்படி இல்லாத பட்சத்துல நான் இங்கேயேதான் இருப்பேன், இங்கேதான் இருந்து குப்பை கொட்டுவேன் அப்படின்னு நினைச்சீங்க
அப்படின்னா உங்களுக்கு அங்க வேலை ரீதியான சில பிரச்சனைகள் வரும், ஏதாவது கேஸ்ல மாட்டிக்கக்கூடிய ஒரு தருணம், இதெல்லாம் பாதிப்புகள் அதிகமாக இருக்கும். அதனால சிவாராமான்னு நீங்க கண்காணாத இடத்துக்கு போறதுதான் நல்லது இந்த மீனராசி என்பர்கள் அரசாங்க துறையில இருக்கக்கூடியவர்களுக்கு. இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.